ஹே லர்னர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா மைனிங் சிஸ்டம். ப்ரீவியஸ் வீடியோவில் டேட்டா மைனிங்னா என்னென்ன டேட்டா டைப்ஸ் டேட்டா மைனிங்கில் இருக்குது, டேட்டா மைனிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம டேட்டா மைனிங் சிஸ்டத்தை எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க, எதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அது ஒன்றோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் யூசஸ் என்ன அப்படின்றத இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆக்சுவலி டேட்டா மைனிங் அப்படின்றது ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் கிடையாது. இந்த சப்ஜெக்ட் வேரியஸ் சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இது ஒரு இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னலாம் காம்பினேஷன் பண்ணியிருக்குன்னா ஸ்டாட்டிஸ்டிக், டேட்டாபேஸ் சிஸ்டம், மெஷின் லேர்னிங், விஷுவலைசேஷன், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இந்த மாதிரியான வேரியஸ் சப்ஜெக்டை கம்பைன் பண்ண ஒரு இன்டர்டிசிப்ளினரி சப்ஜெக்ட் தான் டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா மைனிங்கை எதுக்கு நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணணும்? டேட்டா மைனிங் சிஸ்டத்தை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது மூலமா ஒரு யூசர் அவங்களோட ப்ராஜெக்ட்க்கு எந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணணும், எனக்கு இந்த நீடு இருக்குன்னா எந்த டைப் ஆஃப் டேட்டா மைனிங் சிஸ்டத்தை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்ன்றதுக்காக தான் டேட்டா மைனிங் சிஸ்டத்தை நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஓகே, டேட்டா மைனிங் சிஸ்டத்தை நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது மூலமா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ அவங்க ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி சிஸ்டத்தை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா மைனிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டேட்டா மைனிங் சிஸ்டத்தை ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பேசிக்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணினா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ், எந்த ஃபேக்டர்ஸை வச்சு அந்த டேட்டா மைனிங் சிஸ்டம் ஒர்க் ஆகுதோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேக்டரை வச்சு தான் டேட்டா மைனிங் சிஸ்டத்தை நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இதில் 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மைன். Second one, classification based on type of knowledge mined. Third one, classification based on type of technique utilized. Fourth one, classification based on application domain. ஸோ இந்த 4 டைப்ஸை தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் டேட்டா மைன். அப்படின்னா என்ன? நம்மளோட டேட்டா மைனிங் சிஸ்டத்தில் நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ணுறோம். லைக் நான் டெக்ஸ்டுவல் டேட்டா யூஸ் பண்ணனா, இல்லை ரிலேஷனல் டேட்டா யூஸ் பண்ணனா, மல்டிமீடியா டேட்டா யூஸ் பண்ணனா, இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நான் என்னோடய சிஸ்டமில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பேஸ் பண்ணி என்னோடய சிஸ்டத்தை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது தான் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஒன், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் நாலேஜ் மைண்ட். நாலேஜ் மைண்ட் அப்படின்றது என்னென்னா என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸை நான் யூஸ் பண்ணுறேன், விச் மீன் வேரியஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் டேட்டா மைனிங்கில் இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்ட மாதிரி லைக் அசோசியேஷன் அனலைசிஸ் நான் பண்ண போகிறேன்னா, இல்லை கிளாசிஃபிகேஷன் பண்ண போகிறேன்னா, இல்லை ப்ரிடிக்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு அந்த டேட்டா மைனிங் சிஸ்டம் ஒர்க் ஆகும் அப்படின்றத பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது தான் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் நாலேஜ் மைண்ட். தேர்ட் ஒன், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் டெக்னிக் யூட்டிலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன் என்னென்னா என்ன டைப் ஆஃப் டெக்னிக்கை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு டேட்டாவை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி, என்ன அல்காரிதத்தை யூஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத பேஸ் பண்ணி டேட்டா மைனிங் சிஸ்டத்தை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது தான் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் டெக்னிக் யூட்டிலைஸ்ட். இதில் நம்ம என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறோம், லைக் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லைனா இன்ஃபர்மேஷன் ரெட்ரைவல், இல்லை விஷுவலைசேஷன், இந்த மாதிரி வேரியஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி டேட்டா மைனிங் சிஸ்டத்தை நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபோர்த்து ஒன் என்னென்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் டொமைன். அப்ளிகேஷன் டொமைன் அப்படின்னு என்னென்னா என்னோடய டேட்டா மைனிங் சிஸ்டம், ஃபைனலாக ஒரு டேட்டா மைனிங் சிஸ்டம் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த சிஸ்டத்தை எந்த டொமைனுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். லைக் டெலிகாமர்ஸ்க்கா, இல்லை ஃபைனான்ஸ்க்கா, இல்லை இ-காமர்ஸ்க்கா, மெடிக்கல் செக்டாருக்கு நான் என்னோடய சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி டேட்டா மைனிங் சிஸ்டத்தை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது தான் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா மைனிங் சிஸ்டம்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம டேட்டா மைனிங் சிஸ்டத்தை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதே போல் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.